நீங்க வங்கியில 1 லட்சம் ரூபாய் போடுறீங்க. 1 லட்சம் ரூபாய் போட்டுட்டு அடுத்த வருஷம் அந்த ரூபாய் என்ன செய்றீங்க, நீங்க வாங்குறீங்க. எவ்வளவுதான் வாங்க போறீங்க? 1 லட்சம் தான் வாங்க போறீங்க. மார்க் அடிப்படையில் வட்டி கூடாது என்று சொன்னால் நம்ம 1 லட்சத்தை போட்டா எவ்வளவு வாங்க போறோம்? 1 லட்சம் தான் வாங்க போறோம். நம்ம போன வருஷம் போட்ட 1 லட்சம் ரூபாயும் இந்த வருஷம் நம்ம வாங்குற 1 லட்சம் ரூபாயும் சமமான மதிப்புடையதா? நம்பர் தான் சமமானது, மதிப்பு சமமானது இல்ல. அந்த 1 லட்சம் ரூபாய்க்கு எவ்வளவு கொள்முதல் பண்ண முடியுமோ அவ்வளவு கொள்முதல் இந்த 1 லட்சம் ரூபாய்க்கு பண்ண இயலாது. அந்த 1 லட்சம் ரூபாய்க்கு எவ்வளவு அரிசி வாங்க முடியுமோ, எவ்வளவு பருப்பு வாங்க முடியுமோ, எவ்வளவு தங்கம் வாங்க முடியுமோ, எவ்வளவு ட்ரெஸ் வாங்க முடியுமோ, எவ்வளவு கட்டுமுறை சாமான்கள் வாங்க முடியுமோ அவ்வளவு சாமான இந்த 1 லட்சம் ரூபாய்க்கு வாங்க முடியுமா? முடியாது. இது 80,000 ரூபாய் மதிப்பு தான் வரும். அன்னைக்கு 1 லட்சம் ரூபாய் நீங்க போட்டு இந்த ஒரு வருஷம் கழிச்சு 1 லட்சம் ரூபாய் வாங்கினீங்கன்னு சொன்னா 80,000 ரூபாய்க்கு உள்ள சாமான தான் வாங்க இயலுமே தவிர அன்னைக்கு உள்ள 1 லட்சம் ரூபாய் சாமான என்ன செய்ய முடியாது, நம்ம வாங்க இயலாது. அப்ப என்ன பண்றாங்கன்னா நம்ம இழப்புறோம்ல, அதுக்காக வாங்கலாம்ல அப்படிங்கிறாங்க. வட்டிங்க அடுத்த காரணம். சில பொருளுக்கு இயற்கையான மதிப்பு இருக்குது. எப்படி இயற்கையான மதிப்பு? அரிசிக்கு இயற்கையான மதிப்பு இருக்கிறது, தங்கத்துக்கு இயற்கையான மதிப்பு இருக்கிறது, ரூபாய்க்கு இயற்கையான மதிப்பு இருக்குதா? இல்ல. இயற்கையான மதிப்பு இயற்கையான மதிப்பு இல்லைங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு அரசாங்கம் ஒரு உத்தரவு போட்டு ரூபாய் நோட்டு செல்லாதுன்னு சொல்லிவிடலாம். இன்னையில இருந்து அரிசி செல்லாதுன்னு சொல்லலாமா? சொன்ன சொல்லிட்டு போனா நான் வாங்கி பின்பற்றிட்டு போயிடணும். அரிசி செல்லும், இன்று முதல் பொன்னி அரிசி செல்லாது அப்படின்னு சொல்ல முடியுமா? அது குறிச்சு போய் செல்லா எப்படி செல்லாம போகும்? அதை சாப்பிட முடியுமா? இன்று முதல் தங்கம் செல்லான்னு சொல்ல முடியுமா? இன்று முதல் வெள்ளி செல்லான்னு சொல்ல முடியுமா? அப்ப அதுக்கு செயற்கை மதிப்பு, ரூபாய்க்கு மதிப்பு கிடையாது. ரூபாய் என்ன செய்யலாம்? இன்று முதல் 1000 ரூபாய் நோட்டு செல்லாதுன்னா அது எதுக்கு வரும்? காடு குறைவு தான் வரும். காடு குறைவா 1000 ரூபாய் நோட்டு இன்று முதல் செல்லாது, அது 1000 ரூபாய் அப்புறமேலு. அப்ப இந்த 1000 ரூபாய்க்கு மதிப்பு எல்லாம் நம்ம ஒரு அக்ரிமெண்ட் நம்ம கொடுக்கிறோம். அதுக்கு இயற்கையான மதிப்பு கிடையாது. நம்மளா ஒரு பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு நம்ம நாடு ஒண்ணு வச்சுக்கிட்டோம், நம்ம 1 ரூபாய் வச்சுக்கிடுவோம். ஏன்னா தங்கத்தை தூக்கிட்டு எல்லாத்துக்கும் போக முடியாது, வெள்ளி தூக்கிட்டு எல்லாத்துக்கும் போக முடியாது. அதனால நம்ம ஒரு பேப்பர்ல வச்சு என்ன செய்யறாரு, அந்த ரிசர்வ் வங்கி கவர்னர் கையெழுத்து போடுவார். எல்லா ரூபாயும் நீங்க பார்க்கலாம். ரூபா நோட்டை பாத்தீங்கன்னா 50 ரூபாயில 100 ரூபாயில 1000 ரூபாயில 500 ரூபாய் வரைக்கும் என்ன இருக்கு, அவர் கையெழுத்து போட்டு ரிசர்வ் வங்கியுடைய கவர்னர் இருக்காரு, அவர் கையெழுத்து போடுறாரு. இந்த பேப்பரை கொண்டு வரக்கூடிய ஆளுக்கு 1000 ரூபாய் கொடுக்க நான் கேரண்டி. நீ 1000 ரூபாய்க்கு சாமான் கொடுத்தீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்புங்கிறாரு. அப்ப ரிசர்வ் வங்கிங்கிற கவர்மெண்ட் நான் பொறுப்புன்னு சொல்லி எழுதி தர ஒரு நோட்டு தானே தவிர அதை அதுக்குன்னு இயற்கை அதுக்குன்னு ஒரு மதிப்பே கிடையாது. அந்த பேப்பருக்கு மதிப்பு எவ்வளவு இருக்கு? 1000 ரூபாய் நோட்டுக்கு என்ன மதிப்பு இருக்கு? 50 காசு பெறாது. 1000 ரூபாய் மாதிரி நம்ம நோட்டு தயாரிக்கிறதா இருந்தா 50 காசு 1 ரூபாயில தயாரிச்சு போடலாம். அப்ப 1000 ரூபாயில யதார்த்தமான மதிப்பு என்ன? அந்த பேப்பர் பிரிண்டிங் காஸ்ட் அதை அடிச்சு பாத்தீங்கன்னா 1 ரூபாய் வரும். ஒரு 2 ரூபாய் நல்ல பேப்பர்ல தயாரிச்சு என்ன செய்யலாம்? அதுக்கு என்ன 1000 ரூபாய். அப்ப 2 ரூபாய் சாமான 1000 ரூபாய் ஒரு காரணம் என்ன? அது செயற்கையாக அதுல மதிப்பு திணிக்கப்படுகிறது. அப்ப அதனால இப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டா அரசாங்கம் கூடுதல் குறையுதுங்கிறாங்கல்ல, அன்னைக்கு 1 லட்சம் ரூபாய் இன்னைக்கு இப்படி குறைஞ்சிருச்சுங்கிறாங்களே, அது நம்ம நாட்டில் உள்ள நிர்வாகம் சரியில்லாத காரணத்தினால் அந்த மாதிரி குறையுதுங்க. எல்லா நாட்டிலும் குறையாத. அமெரிக்காவில் போன 3 மாசத்துக்கு முன்னாடி போன ரமலான்ல டாலர் ரேட் எவ்வளவு? 40 ரூபாய். இந்திய ரூபாயில டாலருக்கு எவ்வளவு? ஒரு டாலருக்கு எவ்வளவு ரூபாய் கொடுத்தோம்? 40 ரூபாய் கொடுத்தோம். இன்னைக்கு எவ்வளவு? 46 ரூபாய் போச்சுல. போன வருஷம் சவுதி ரியாலுக்கு நம்ம என்ன ரூபாய் கொடுத்தோம்? 10 ரூபாய் 50 காசு கொடுத்தோம். இன்னைக்கு 12 ரூபாய் 60 காசா போச்சா இல்லையா? அப்ப நான் என்ன சொல்றேன்னு கேட்டா இது உலகத்திலாம் நடக்கிற விஷயம் கிடையாது. நம்ம நாட்டில் உள்ளவர்கள் இருக்கிற தங்க இருப்பு அவங்களுடைய கெப்பாசிட்டி தகுந்தவாறு நோட் அடிக்காமல் அவங்க வாட்டுக்கு அதுக்கு மேற்கொண்டு என்ன செய்யறாங்க? அடிச்சு விட்டார்களே. ஆனால் தன்னால குறைஞ்சுதானே போயிரு. அவங்களுடைய என்ன அளவுக்கு அடிக்கிறது கெப்பாசிட்டி இருக்கிறதோ அந்த அளவுக்கு நோட் அடிச்சு விடாம அவன் என்ன செய்யறான்? இன்னொரு 10 கோடிக்கு ரூபாய் நோட்டு அடிச்சு விட்டான்னு சொன்னா அதிகமான ரூபாய் புழங்கும்போது தன்னால என்ன ஆயிரு? 1000 ரூபாயுடைய மதிப்பு 800 ரூபாய் தான் போகும். இன்னும் கொஞ்சம் அடிச்சு விட்டாங்கன்னு சொன்னா 1000 ரூபாய் மதிப்பு பணம் புழங்குது நிறைய புழங்குல. சகஜமா நிறைய புழக்கம் வந்துருச்சுன்னு சொன்னா அது 700 ரூபாயா போயிடும். இன்னும் கொஞ்சம் அடிச்சு விட்டாங்கன்னு சொன்னா அப்படித்தான் ஆகும். அது காரணம் என்ன? இவங்களுடைய கோளாறுனால் அது ஏற்படுதே தவிர எல்லா உலகத்திலும் இது ஏற்படாது. நாடுகள்ல வேணா நினைச்சீங்க ரூபாயில அடிச்சு விட்டு ஒண்ணுமே வந்து இருக்காது. அவன் பாட்டு நோட் அடிச்சு விட்டுட்டே இருப்பான். அப்ப நீ நியாயமான முறையில் ஒரு பொருளாதாரத்தில் என்ன நேர்மையை கடைபிடிக்கணுமோ அத அரசாங்கம் கடைபிடிக்கிறது இல்ல. மக்களை கவனிச்சு நம்ம செய்யலாமா? நம்மகிட்ட இவ்வளவுதான கெப்பாசிட்டி இருக்கிறது. இதுக்கு மேல நோட் அடிச்சு விட்டோம்னு சொன்னா 1 கோடி ரூபாய்க்கு தங்கத்தை வச்சுட்டு 2 கோடி ரூபாய் நோட் அடிச்சு விட்டோம்னு சொன்னா அது அநியாயம் தானே. நம்மகிட்ட என்ன இருக்குது அதுதானே என்ன செய்யணும்? நம்முடைய வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி நோட் அடிக்கணும். நிறைய மீறுற காரணத்தினால் நம்ம நாட்டில் இப்படி ஏற்படுகிறது. அதே நேரத்தில் ஒரு $1000 வாங்கி செய்றீங்க, பேங்க்ல டெபாசிட் பண்றீங்க. போன வருஷம் எவ்வளவு கிடைச்சிருக்கு?
40,000 ரூபாய் கிடைச்சிருக்கும். அப்ப 40,000 கிடைச்சிருக்கும்ல, போன வருஷம் 1000 டெபாசிட் பண்ணிட்டு இந்த வருஷம் எடுக்கிறீங்க, இப்ப எவ்வளவு கிடைக்கும் உங்களுக்கு? 46,000 ரூபாய் கிடைக்குமா இல்லையா? குறைகிறது மட்டும் கூட தானே செய்யுது. அது கூடுறது குறையுது இன்னமும் குறைஞ்சதான் ஆகுங்கிற மாதிரி பேசுறாங்க. எப்படி பேசுறாங்க? பேங்க்ல வச்சாலே குறைஞ்சுதான் ஆகும். அது குறையிறதுக்கு காரணம் கவர்மெண்டுடைய சிஸ்டம் சரியில்லை, கவர்மெண்டுடைய நிர்வாகம் சரியில்லை. நாளைக்கு சரியான நிர்வாகம் அமைஞ்சா கூட செஞ்சிருமே. அப்ப என்ன செய்வீங்க? வங்கி வச்சு வாங்கலாம், அப்ப மட்டும் மாறிடுமா சட்டம்? அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால என்ன நம்ம பாதிக்கு தான் போடுறோம், அது சந்தேகம் கிடையாது. அது காரணம் அரசாங்கத்தினுடைய அந்த சிஸ்டம் சரியில்லாத காரணத்தினால பொருளாதாரத்தை எப்படி மேம்படுத்துறது என்பதில் அக்கறை இல்லாமல் கவர்மெண்ட்கள் எந்த நாட்டு கவர்மெண்ட்லாம் நடக்கிறதோ அங்க எல்லாம் இந்த மாதிரி ரூபாயை கொடுத்துட்டு கம்மியான காசு செய்யறாங்க, வாங்குறாங்க. இன்னும் சொல்ல போனா இப்படி சொல்றாங்களே வாதம், அதனால வட்டி வாங்கலாம்னு அந்த மதிப்பை விடவும் ரூபாய் இறங்கிருச்சுன்னா 7% தர்றானா? 7,000 ரூபாய், 1,07,000 ரூபாய் தருவான். சரி, 1 லட்சம் போட்டா என்ன செய்வான்? 1,07,000 ரூபாய் தர்றான், 1,10,000 ரூபாய் தரான்னு வைங்களேன். 20 ரூபாய் இறங்கி போச்சுன்னா அப்ப என்ன செய்வீங்க? அப்ப எவ்வளவு வாங்குவீங்க? நான் கேட்கிறேன். அந்த கணக்கு பண்ணி அவங்களுக்கு தர்றான். போன வருஷம் 1 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்க, இந்த வருஷம் 1 லட்சம் ரூபாய் வாங்குறீங்க. இதனுடைய மதிப்பு 80,000 ரூபாய் தான் இருக்குது. ஆனா அவன் எவ்வளவு தர்றான்? 10,000 ரூபாய் சேர்த்து தர்றான். நீங்க 20,000 ரூபாய் இழந்திருக்கீங்க. இப்ப என்ன செய்யறது? எங்க போய் வாங்குவீங்க? இது நியாயமான ஒரு ஆழமா? இது ஒரு ஆர்குமெண்டா? கிடையாது. ஆனா இதுக்கு நம்ம என்ன செய்யணும்? இஸ்லாத்தின் அடிப்படையில் நம்ம அறிவுபூர்வமா சிந்திச்சு பார்த்தோம்னு சொன்னா நம்ம இதுல வந்து கடன் கொடுத்தவர்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி ஏற்படும். இத வட்டியை விட்டுருங்க, ஒரு ஆளுக்கு நம்ம கடன் கொடுக்குறோம், கடன் கொடுத்து நம்ம வாங்கின நஷ்டப்படுறோமா இல்லையா? ஒரு ஆள்கிட்ட வந்துங்க நம்ம ஒரு முக்கியமான ஒரு தேவைக்காக வேண்டி 200 ரூபாய் வச்சிருக்கிறோம், வீடு கட்டணும்னு வச்சிருக்கிறோம். இன்னைக்கே அந்த 5 லட்ச ரூபாய் வீடு கட்டியிருந்தா 5 லட்ச ரூபாய்க்கு நான் கட்டிருக்கலாம். நான் என்ன செய்யறேன்? கட்டலான்னு இருக்கும்போது நீங்க ஒரு நெருக்கமான ஒரு ஆள் வந்து கேட்கறீங்க, அடுத்த வருஷம் தந்துடுறேன், கொஞ்சம் ரூபாய் தாங்க, நான் உங்களுக்கு தந்துடுறேன். அடுத்த வருஷம் நீங்க ஒரு 5 லட்ச ரூபாய் திருப்பி தர்றீங்க. 5 லட்ச ரூபாய்க்கு நான் அஸ்திவாரம் போடலாம். முதல்ல வீடே கட்டலான்னு இருந்துச்சு 5 லட்ச ரூபாய்க்கு. நீங்க தரக்கூடிய 1 வருஷம் கழிச்சு வர்ற 5 ரூபாய்க்கு என்ன செய்யலாம்? பாதி கூட கட்ட முடியாது. அப்ப வந்து நான் நஷ்டப்படணும் இல்லையா? அப்ப இது நிறைய நடக்குது. இது கூட ஒரு சகோதரர் கேள்வியா கேட்டிருக்காரு. நம்ம பொருட்கள் வாங்கல பூரா நம்ம நஷ்டப்படுறோமே, பேங்க்ல வச்சாலும் நஷ்டப்படுறோம், கடன் கொடுத்தாலும் நஷ்டப்படுறோம், நம்முடைய பொருளாதாரம் பாதிக்கப்படுது அப்படிங்கிற உண்மை தான், பாதிக்கத்தான் படுது. உண்மையில நம்ம அதுக்கு அந்த கடனை திருப்பி செலுத்தும் பொழுது கடன் திருப்பி செலுத்தவர்கள் என்ன செய்யறாங்க? உண்மையில பார்த்தால் இவனை வந்து சுரண்ட தான் செய்யறாங்க. உண்மையா பார்த்தா ஏன்னா இது சேருக்கு மதிப்பு கிடையாது, பேப்பருக்கு மதிப்பு கிடையாதுல. பேப்பருக்கு மதிப்பிலையும் தெரிஞ்சுக்கிட்டு பேப்பர்ல நீங்க பேசுனீங்கன்னா அது எப்படி நியாயமாகும்? அப்ப நீங்க என்ன செய்ய? கொடுக்கல் வாங்கல எல்லாம் அதை வந்து நீங்க தங்கத்தை அடிப்படையாக கொண்டு நீங்கள் அமைத்துக் கொள்வீர்களே, ஆனால் அது எப்படிப்பட்டதா இருக்கும்? உங்களுக்கு அதிக சேஃப்டி உள்ளதா இருக்கும். உங்களுடைய காரியம் நிறைவேறும். தங்கம் தான் எனக்கு நிர்ணயிக்கூடியதா இருக்கிறது. 1 லட்ச ரூபாய் இந்த கடன் இருக்கிறாரா? இங்க வர்றதுங்க, இன்னைக்கு பேப்பர் எடுத்துக்குவோம். எவ்வளவு போட்டுருக்கு தங்கம் பார்த்துக்கிட்டியா? எவ்வளவு ரேட்டு போட்டுருக்கு இன்னைக்கு? இந்த ரூபாய்க்கு நான் உங்களை தங்கம் இன்னைக்கு வாங்கியிருப்பேன். 10 பவுன் வாங்கலாம் பாத்தியா? 10 பவுனுக்கு நான் உன்கிட்ட காசு தர்றேன். எப்படி கொடுக்கணும்? 10 பவுனுப்பா, நல்லா பாத்துக்கப்பா. இது பேப்பருக்கு மதிப்பெல்லாம் கிடையாது. நீங்க செயற்கையான ஒன்றை நீங்க கொடுக்கல் வாங்கலுக்கு நீங்க பயன்படுத்துறதுனால நீங்க நஷ்டப்படுறீங்க. மார்க் அடிப்படையில் என்ன? இதுக்கு ஒரு மதிப்பை செல்லாட்ட செய்வீங்க. 1000 ரூபாய் நோட்டை வாங்கிட்டு செல்லா இந்த நோட்டெல்லாம் செல்லாது இல்லைன்னு சொல்லுவீங்களா? நீங்க 1000 ரூபாய் நோட்டா உங்களுக்கு கடன் தர்றேன், அதுக்கு ஒரு காரியம் நிறைவேறிச்சு, அடுத்த நாள் 1000 ரூபாய் நோட்டு செல்லாதுங்கன்னா நான் என்ன செய்வேன்? செல்லாத 1000 ரூபாய் போய்க்கு வந்து இந்த கடைக்கு கொடுத்த 10,000 ரூபாய் வாங்கிக்கிறேன். அப்ப இது சேர்க்க மதிப்பே கிடையாது. இது ஒரு நல்ல ஒரு கொடுக்கல் வாங்கல கிடையாது. நம்ம என்ன செய்யணும்? இந்த பாருப்பா, இப்ப நான் வாங்கினா 10 பவுன் வாங்கிருப்பா இல்லையா? அந்த ரூபாய் தான் உன்ட்ட தர்றேன், இந்த வச்சுக்க. நீ அடுத்த வருஷம் தரும்போது 10 பவுன் நகைக்கு மார்க்கெட்டை பார்த்து அந்த ரூபாய்க்கு 10 பவுன் நகையை கொடு. இதெல்லாம் ஒண்ணு பொய், இது போலி. இந்த ரூபாய்களை கொண்டு மதிப்பிடுறது உண்மை இல்ல, அது ஒரு போலித்தனமான ஒன்று. நம்ம ஒரு சிஸ்டத்துக்காக வேண்டி, ஒரு யூனிட்டுக்காக வேண்டி ஒரு நாடு செய்கிறது. நாடு ஒழுங்கா நிர்வாகம் பண்ணலன்னா இந்த கடன் கொடுத்தவெல்லாம் பாதிக்கப்படுவான், பேங்க்ல போட்டவெல்லாம் பாதிக்கப்படுவான், எல்லாரும் பாதிக்கப்படுவான். ரூபாய் அடுக்கி வச்சுக்க அவனும் பாதிக்கப்படுவான். நமக்கு தெரியாமலேயே நம்முடைய ரூபாய்கள் என்ன செய்ய நம்பர் மட்டும் அப்படி இருக்கு, உள்ள சரக்கு போயிடும். அது 20% உறிஞ்சிருவாங்க அவங்கள. அது 20% உறிஞ்சப்பட்டு 80% உடைய சத்து உள்ளதா தான் அந்த ரூபாய் இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? தங்கத்தை பேஸாக வைத்து நீங்கள் சேர்த்து வைக்கிறதா இருந்தா கூட, ஒரு மார்க்கெட்டுக்கு வெளியே நின்று சொல்வதாக இருந்தால் உங்களுக்கு சேஃப்டியானது என்ன? பேங்க் உடனே பணத்தை போடுறீங்களா? பணத்தை போடாதீங்க, அந்த ரூபாய்க்கு தங்கத்தை வாங்க, லாக்கர்ல கொண்டு வைங்க. மதிப்பு ஏற உங்களுக்கு ரூபா கணக்கில் பாத்தீங்கன்னா இவங்க என்ன வட்டி கிழிச்சிட போறாங்க? நீங்க தங்கத்தை வாங்க, ஒரு 100 பவுன் தங்கத்தை வாங்கி கொண்டு லாக்கர்ல வைங்க. அடுத்த வருஷம் 100 பவுன் தங்கத்தை கையில எடுங்க, தேவைப்படும் போது எடுங்க. இதுக்கு என்ன மதிப்பு? இப்ப அடுத்த வருஷம் எடுத்தீங்கன்னா கூட இருக்குமா இல்லையா?
அப்ப நீங்க அறிவுபூர்வமாக நீங்க பேப்பர் கொண்டு வைக்கிறீங்க, நல்ல கண்ணுக்கு முன்னாடி சொல்லி குறைய போகுது. நம்ம கொடுக்கிற ரூபாயுடைய மதிப்பு சேஃப்டி நம்ம கொடுக்கிறோம், அந்த நம்பர் தான் பாதுகாக்கப்படுது, மதிப்பு பாதுகாக்கப்படல. நல்லா விளங்கணும், என்ன பாதுகாக்கப்படுது? 1000, 1,00,000 நம்பர் பாதுகாக்கப்படுது, அதனுடைய மதிப்பு பாதுகாக்கப்படுதா? மதிப்புக்கு கேரண்டி கிடையாது. அப்ப நம்ம என்ன செய்யணும்? கொடுக்கல் வாங்கல் அப்படி ஒரு அமைப்பு வந்துவிட்டால் கடன் கொடுக்கறதுக்கு யாரும் தயங்க மாட்டானே, யோசிக்கிறாங்க. ஆகா, இப்ப கடனை கொடுக்கறதுக்கு பதிலாக நம்ம ஜாமான் வாங்கிட்ட லாபமா இருக்குமே, கடனையும் கொடுத்து போட்டு வட்டி தான் வாங்கக்கூடாது மார்க்கெட் பார்த்தா நஷ்டமா பண்றதுக்காக அமைப்பு நினைப்பானே இல்லையா? வட்டி வாங்கக்கூடாது, சரி அது ஆதாய சுரண்டல் வேணா விட்டுருவோம், அதுக்காக நாங்க நஷ்டம் வரப்படணுமா? இன்னைக்கு கொடுத்து நாங்க நாளைக்கு பாதுகாப்பு முக்காவாசி மதிப்பு நாங்க வாங்கினா என்ன நியாயம் கேட்கணும் இல்லையா? அதனால ரசூல்லா காலத்தில் இந்த பேப்பர்லாம் இல்ல, அவங்க காலத்தில் இந்த மாதிரி கொடுக்கல் வாங்கல் இருந்தா எதை வச்சு பண்ணினாங்களோ அந்த காலத்தில் இந்த நாணயங்கள்லாம் வருவதற்கு முந்தைய காலத்தில் மதிப்பு யாரும் இறக்கவோ இயலாது, அதுக்கு உள்ள மதிப்பு இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் நம்முடைய கொடுக்கல் வாங்கலை வைத்துக் கொண்டால் அது பாதுகாப்பு தானே. உங்களுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய முறையில் அப்படி கடைபிடிச்சிருப்போங்க. இது எந்த விதமான தப்பும் கிடையாது, எந்த விதமான மோசடியும் கிடையாது, யாரையும் நம்ம ஏமாத்துறதும் கிடையாது. வாங்குறவருக்கு கடன் வாங்கிட்டு போறாரு, அவருக்கு நஷ்டமான நஷ்டம் கிடையாது. அவருக்கு நஷ்டம் 1,00,000 வாங்கிட்டு 1,20,000 ரூபாய்க்கு தங்கத்தை வாங்கி கொடுத்தா நஷ்டம் கிடையாது. அவருக்கு மதிப்பு தான், அவருடைய யதார்த்தமான மதிப்பு தான் அவர் கொடுக்கிறார் தவிர நம்பர் தான் 1,20,000 இருக்கே தவிர அவர் வாங்கினால் தான் திருப்பி கொடுக்கிறார். அந்த அடிப்படையில் நீங்க பேசி இருந்தா அது வட்டி ஆகாது. அப்படி இல்லாம பேசினா வட்டியா போயிடும். அந்த மாதிரி பேசும்போது செய்யணும். அந்த 1,00,000 முதல்ல பேசாம 1,00,000 வாங்கினியா இல்லையா, 1,20,000 கொடு, தங்க 7% பேசக்கூடாது. 1,00,000 தானே தந்த, 1,00,000 வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு போயிடுவான். அதுல கேட்ட வட்டியா போயிடும். நீ என்ன செய்யணும்? கொடுக்கும் போதே இந்த இருக்குப்பா, இந்த இதை வாங்க போறேன், நாளைக்கு தங்க வாங்கலான்னு இருந்தேன், நீ கேட்டுவிட்ட, இந்த 10 பவுன் வாங்கியிருப்பேன், இந்த புடி நீ 10 பவுன் வாங்குற காசை கொடு, குறைஞ்சாலும் வாங்கிக்கலான்னு சொன்ன ஒரு அழகான நிர்வாகம் அமைஞ்சு பண மதிப்பு ஏறுதுன்னு வைங்களேன். 1,00,000 ரூபாய்க்கு 1,50,000 ரூபாய் மதிப்பு ஏறுதுன்னு வைங்களேன். நீ 50,000 கொடுத்துட்டு போ, நீ 1,00,000 கொடுக்க தேவையில்லையா, அந்த தங்கம் வாங்குறது காசை கொடுத்துட்டு போ. அதை குறைஞ்சா குறை, கூட்டினா கூட்டு. யாருக்கு அதான் சௌகரியமோ சுதரமோ, நீங்களும் யாருக்கும் அநியாயம் செய்ய எல்லாம் சொன்னாலும் வட்டி சொல்லும் போது நீங்களும் யாருக்கும் அநியாயம் செய்ய வேண்டாம், உங்களுக்கும் யாரும் அநியாயம் செய்ய வேண்டாம். நீங்கள் அநியாயம் செய்யவும் கூடாது, அநியாயம் செய்யப்படவும் கூடாது என்ற அடிப்படையில் பார்த்தால் இது இஸ்லாமுடைய பேசிக். நம்ம யாருக்கு அநியாயம் செய்யக்கூடாது, நமக்கு எவன் அநியாயம் செய்யக்கூடாது. இது எப்ப சாத்தியமாக? பேப்பர்ல உங்களுடைய கொடுக்கல் வாங்கல் இருக்கிற வரைக்கும் அது என்ன செய்யும், பாதிக்கத்தான் செய்யும். நம்முடைய கொடுக்கல் வாங்கலை சேஃப்டி பண்றது, அது சொத்துக்களை பாதுகாக்கிறதுக்கெல்லாம் இருந்தா இந்த கேசுகளை வைக்கிறதுக்கு பதிலா எதை கொண்டு இந்த உலகத்தினுடைய பொருளாதாரம் தீர்மானிக்கப்படுகிறதோ, அந்த காலத்தில் வெள்ளியும் தங்கமுமா இருந்துச்சு ஒரு காலம். ரசூலுல்லாஹி காலத்தில் தங்கம் மட்டும் இல்ல, வெள்ளியை கொண்டும் தீர்மானித்தார்கள், தங்கத்தை கொண்டும் தீர்மானித்தார்கள். வெள்ளிக்கும் தங்கத்துக்கும் மத்தியில ஒரு 8 மடங்கு டிஃபரெண்ட் இருக்கும். இன்னைக்கு 8 மடங்கு இல்லை, 50 மடங்கு 60 மடங்கு வித்தியாசம் இருக்குது. அதனால வெள்ளி ஒரு மதிப்பில்லாத ஒரு பொருள் இன்னைக்கு ஆகிவிட்டது. அப்ப அந்த மாதிரியான காலத்தில் தங்கம் தான் இன்னைக்கு தீர்மானிக்கப்படுது என்று சொல்ற காரணத்தினால அதன் அடிப்படையிலே நீங்கள் சேமித்து வைத்தால், அதை கொண்டு நீங்கள் பாதுகாப்ப வைத்தால் வட்டி மேற்றும் வராது, உங்க மதிப்பு இறங்கவும் செய்யாது, நீங்க நஷ்டப்படவும் மாட்டீர்கள் என்பது என்ன செய்யணும், இதை விளைவிக்கணும். இது ஒரு வகை.